சரிப்பா, வாக்குறுதிகள்லாம் கொடுக்குற, உறுதிமொழிகள்லாம் கொடுக்குற, இதெல்லாம் ஓகே தான். ஆனால் ஸ்டாலின் சார் செய்ய முடியாததை நீ எப்படி செய்வ அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும். அது சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். இப்போ தான் ரீசெண்டாக அதை பற்றி நான் முழுமையாக ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம மாநிலத்துக்கான மொத்த பட்ஜெட் வந்து 4.39 லட்ச கோடிகள். அதில் 30% ஸ்டாலின் சார் டாக்ஸுக்கு போகுது. இது என்னடா புது டாக்ஸ்ன்னு கேட்குறீங்களா? ஆமாம், இந்த பட்ஜெட்லேருந்து ஒதுக்குற நிதியில் 20% ஸ்டாலின் சாருக்கு போகுது. அதில் 10% அவங்க மந்திரிங்களுக்கு போகுது. மொத்தமாக 30% ஆச்சா? கவர்மெண்ட்டுக்கு தான் வரி கொடுப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட்டே ஒருத்தவங்களுக்கு வரி கொடுக்குதுன்னா அதுக்கு பேர் ஸ்டாலின் சார் டாக்ஸ் தானே. இதை விட நாகரிகமாக நீங்கள் அடிக்கிற கொள்ளையும் நீங்கள் அடிக்கிற ஊழலையும் சொல்ல முடியாது. மக்களுக்காக ஒதுக்குற பணத்தை நீங்கள் அப்படியே சைடில் ஒதுக்காம மொத்த பணத்தையும் மக்களுக்கே செலவு பண்ணிட்டா ஒரு சூப்பரான நல்ல அரசாங்கத்தை கொடுக்கலாம்ல. இப்படிலாம் சைடில் ஒதுக்காம கவர்மெண்ட்டில் காசு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விடிய காத்தால எல்லார் அக்கௌண்ட்லேயும் 5000 ரூபா போட்டுறீங்களா? அது எப்படி? ரெண்டாயிரம் போடுறீங்க, 3000 போடுறீங்க, 4000 போடுறீங்க, இதெல்லாம் எப்படி? ஸோ கவர்மெண்ட்டில் காசு இருக்குது, பற்றாக்குறை தான் காரணம். அந்த பற்றாக்குறைக்கு காரணம் என்னன்னா இந்த மாதிரி ஸ்டாலின் சார் டாக்ஸ். இதெல்லாம் ஒழிச்சாலே போதும், எல்லாமே தன்னால நல்லாவே நடக்கும்.